வணக்கம் நண்பர்களே. டெய்லி சினி எக்ஸ்பிரஸ்க்கு வரவேற்கிறேன். 2025 வருஷம் முடியப் போகுது. இந்த வருடம் ஹைப் தான் அதிகம் இருந்தது. ஆனா டாப் ஸ்டார் படங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியதா? இப்ப பார்ப்போம். இந்த வருடம் ஹைப் வந்தாலும் தோல்வியான படங்கள். முதல் படம் ரஜினிகாந்த் நடிப்பில் கூலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம். முதன்முறையாக ரஜினி லோகேஷ் கூட்டணி. அதனால் ஹைப் அதிகம். ஆனா கதை பழைய மாதிரி, திரைக்கதை சரியில்லை. எல்லா லாஜிக் பிரச்சினைகளும் இருந்தது. நாங்க எல்லாம் எதிர்பார்த்தது போல போகவில்லை. ரசிகர்கள் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அடிச்சாங்க. அடுத்து கமல்ஹாசன் நடத்திய தக் லைஃப். கடந்த வருடம் இந்தியன் 2 தோல்வி. அதனால் இந்த வருடம் படம் நல்ல வெற்றி தரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த படமும் ஃப்ளாப். கதை ஷனல் இல்லை. ரொம்ப ஆடியன்ஸ் ஐ டிசப்பாயிண்ட் பண்ணியது. ட்ரோல்கள் போட பண்ணி விமர்சனங்களும் ரொம்ப வந்தது. அஜித் தான் இந்த வருடம் 2 படங்களில் நடித்தவர். விடாமுயற்சி இரண்டும் ஹைப் காத்த அளவுக்கு வெற்றி தரவில்லை. விடாமுயற்சி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகவில்லை. குட் பேட் அக்லி பழைய ரீல்ஸ் மாதிரி தோன்றியது. இதனால் பொதுவான மக்கள் பார்த்து டிசப்பாயிண்டட் ஆனார்கள். வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். விக்ரமுக்கும் அந்த மாதிரி. கடந்த வருடம் தங்கலான் ஃப்ளாப். இந்த வருடம் வீர தீர சூரன். பெரிய ஆன்டிசிபேஷன் இருந்தது. ஆனா ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததை படம் கொடுக்கவில்லை. கமர்ஷியல் லுக்ல இருந்தாலும் ஸ்டோரி சரியில்லை. பற்களை கடிக்கும் முகம். சூர்யா ரெட்ரோ படமும் கூட ஃப்ளாப். கடந்த வருடம் கங்குவா மொரட்டு ஃப்ளாப். ரெட்ரோ கதை கஷ்டம். ஆடியன்ஸ் லீவ் பண்ணிட்டாங்க தியேட்டர்ஸ்ல இருந்து. 2025 கிளியர்லி டாப் ஸ்டார்ஸ்க்கு ஃபேவர் பண்ணவில்லை. இதையெல்லாம் பார்ப்போம். இந்த வருடம் ஹைப் வந்தாலும் டாப் ஸ்டார் படங்கள் பெரிய வெற்றி தரவில்லை. ரசிகர்கள் டிசப்பாயிண்டட். ட்ரோல்ஸ் ஹேப்பி. வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். 2026 இல் வெற்றி மழை வரும்னு பார்க்கலாம். ஆனா நாங்க டெய்லி சினி எக்ஸ்பிரஸ் இல் அப்டேட் பண்ணிக்க போறோம். இந்த எண்ட் 2025 வீடியோ நினைக்கிறேன். அப்போ லைக், ஷேர், கமெண்ட் இல் சொல்லுங்க. இந்த வருடம் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் அளித்த படம் எது?